உங்களோட தவறுகளை உங்களோட ரப்ப தவிர வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க. சொந்த மனைவிட்ட கூட சொல்லாதீங்க. நீங்க கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, மனைவி நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நாங்க அப்படித்தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். மனைவி மாடத்துல கூட உங்களோட பாவங்களை நீங்க சொல்லாதீங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களோட ரப்பிட்ட சொல்லுங்க. மனைவி கூட சில பொழுது முன்ன பின்னாகி தலாக் செய்யப்பட்டு வேற ஒரு அந்நிய பெண்ணாக மாறுற வாய்ப்பு கூட இருக்குது. ஒரு பலமான உறவாக வைத்திருந்தாலும் பொதுவான வளமையில அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட பாவங்களை நீங்க யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வாப்பாட்ட சொல்றது, இம்மாட்ட சொல்றது, தம்பிட்ட சொல்றது. அவர் ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட் எப்படி வேணா உலகத்துலதான் நீங்க நெருங்கிய ஃப்ரெண்டு, அன்பு நண்பர் எல்லாம். ஆனால் ஒரு முஃமினை பொறுத்தவரையில் கபருக்குள்ள வைக்கப்பட்டா அவன் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல எண்ணம் அவனுக்கு இருக்கும். நீங்க 4 பேருக்கு உங்களை தவற சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் மறைச்சதை நீங்க வெளிப்படுத்திட்டீங்க. குல் உம்மதி முஆஃபன் இல்லல் முஜாஹிரீன். என்ன எல்லாம் மன்னிக்கப்படுவாங்க. பாவங்களை பகிரங்கப்படுத்துறவங்கள தவிர. அல்லாஹ் மறைச்சதை இவர் பகிரங்கப்படுத்தினார். 10 பேருக்கு அது தெரியுது, 20 பேருக்கு தெரியுது. பாவம் செஞ்சிட்டீங்களா? யா அல்லாஹ், நான் பாவம் செஞ்சிட்டேன். யா அல்லாஹ், என்ன மன்னிச்சிரு. யா அல்லாஹ், எனக்கு தௌபாவை தந்துரு. யா அல்லாஹ், நேரான வழியை காட்டி. யா அல்லாஹ், உன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன். யா அல்லாஹ் என்று நீங்க கெஞ்சி கதறி கேளுங்க. பாவம் அப்படியே ஒன்னொன்னா குறை.